இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே புகாரி ஷரீஃப் ஓதுவோரால் புறக்கணிக்கப்படுகிற புகாரி ஹதீஸுகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய முத்துப்பேட்டை, காயல்பட்டினம், அதிரம்பட்டினம், கீழக்கரை போன்ற ஊர்களிலே சஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பை நன்மையை நாடி ஓதி வருகிற ஒரு வழக்கம் இருக்கிற காரணத்தினால் படிப்பதால் ஏதாவது நன்மை ஏற்படுமா? அவர்கள் நம்புவதை போல பிளேக் நோய் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் எல்லாம் கூட புகாரி ஷரீஃபை ஓதினால் விரண்டு ஓடிவிடும் என்றெல்லாம் நம்புறாங்க இல்லையா? அப்படி ஓடுமா? இந்த புகாரி மட்டும்தான் ஹதீஸுகளுக்காக வேண்டி, ஹதீஸை திரட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டார்களா? இந்த புகாரியை மதிப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் பேரளவுக்கு புகாரி இமாம் பெயரில் ஒரு விழாவை நடத்துகிறார்களே தவிர அவர் பதிவு செய்திருக்கிற ஏராளமான செய்திகளை முஸ்லிம்கள் புறக்கணித்து வருகிறார்கள் என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்களுடைய இயக்கம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இணை வைப்பு கொள்கைக்கு எதிராக இஸ்லாத்தின் தாரக மந்திரமான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது என்ற கலிமாவின் பொருளை, அதனுடைய விளக்கத்தை முஸ்லிம்களிலே அதிகமானவர்கள் விளங்காமல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருப்பதை கண்டித்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று அந்த இணை வைப்புக்கு எதிராக ஒரு மாநாடை நம்முடைய ஜமாத் நடத்தியது. இந்த மாநாட்டுக்கு முன்னால் இணை வைப்பை விலக்கி ஏராளமான பிரச்சாரங்கள் நடைபெற்றது. முஸ்லிம் சமுதாயத்திலே ஓரளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கையை ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு போய் சேர்த்தோம். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியில கூட முஸ்லிம்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக, அதில் உறுதி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மக்கள்கிட்ட விளக்க வேண்டும். ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை பேரளவுக்கு முஸ்லிம்கள் சொல்றாங்களே தவிர அந்த முகமது நபியை பின்பற்றுகிறார்களா, முகமது நபியை உண்மையில மதிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா மதிக்கல, பின்பற்றலை என்றுதான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கை சொல்கிறது. அதனால முகமது நபியினுடைய சிறப்பை பற்றி முஸ்லிம்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் முகமது நபி அவங்களுடைய அந்த கொள்கையை பற்றி தான் புகழ்ந்துரைக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், முகமதே உன்னுடைய எதிரி எவனோ அவன் தான் சந்ததியற்றவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவன்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறானோ எதிர்க்கிற எல்லாருக்குமே அவனுக்கு சந்ததி இருக்கவே செய்யாது. சந்ததின்னா என்ன? உள்ள பத்திருப்பான். அவனுடைய பேரை சொல்றதுக்கு, அவனுடைய கொள்கையை பரப்புவதற்கு அவனுக்கு பின்னாடி யாராவது அவனுடைய பேரை சொல்றது இருப்பானா? அவன் கொள்கையை வளர்த்துக்கிட்டு இருப்பானா? அவன் கொள்கை நாளுக்கு நாள் வளருமா? அழிஞ்சுதான் போகும். ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுடைய கொள்கை அவன் பரப்புவான தவிர, நபிகள் நாயகத்துக்கு எதிராக செயல்படுவான தவிர, எல்லாரும் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால், எல்லாரும் யாருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட வேண்டும் என்றால் முகமது ஆகிய உன்னுடைய வளர்ச்சியை கண்டுதான் பொறாமைப்படணும். உனக்கு பின்னாடி இந்த லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், கணக்கில் அடங்காத மக்கள் உன்னுடைய கொள்கையை பரப்புவார்கள், உன் பேரை சொல்வார்கள், உன்னுடைய புகழை பரப்புவார்கள் என்று உன்னுடைய பகைவன் தான் சந்ததியற்றவனை தவிர, அனாதையை தவிர நீ அனாதை நினைக்காத. அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாதை வைத்துக் கொண்டு இவருக்கு சந்ததி கிடையாது, இவர் வாரிசற்றவர் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை எதிரிகள் விமர்சனம் பண்ண நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யாருக்கிட வாரிசு இல்லை,
இவருடைய புகழத்தான் உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களும் சொல்ல இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இவருடைய பேர் தான் சொல்லப்படுமே தவிர அவரை எதிர்க்கிற அபூலகமுடைய பேர் சொல்லப்படாது. அவரை எதிர்க்கிற அபூஜகளுக்கு வாரிசு இருக்க மாட்டான். அவரை எதிர்த்த உத்துபா ஷைபா போன்ற எதிரிகள் அவரை எல்லா காலத்திலும் எதிர்க்கிற எவனாக இருந்தாலும் சரி அவனுடைய புகழை பரப்புறதுக்கு உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். ஆனால் முகமது ஆகிய இவருடைய புகழை சொல்றதுக்கு தான் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பிறக்க போகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தினுடைய சிறப்பை சொல்றான். இன்றைக்கு எல்லாம் ஆய்வு பண்றான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் என்ன செய்யறாரு, உளவுத்துறையில் அவர் இருந்திருக்கிறாரு, அரசு பணியில் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு, அரசனுடைய உளவு நிறுவனங்களில் வேலை பார்த்திருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆய்வு செய்யறாரு. நபிகள் நாயகத்தை மட்டும் இல்லை, யாரெல்லாம் ராணுவத்தில் தளபதியாக இருந்து பல போர்க்களங்களை சந்தித்தார்களோ அந்த மாதிரி போர்க்களங்களை சந்தித்த தளபதிகளை எல்லாம் அவர் 40க்கும் மேற்பட்ட தளபதிகள் ஆய்வு செய்யறாரு. அப்படி ஆய்வு செஞ்சா சிறந்த ராணுவ தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அவர் குறிப்பிடுறாரு. அமெரிக்காவில் அதனுடைய உளவு நிறுவனத்தில் வேலை பார்க்கிற ஒருத்தர் ரிச்சர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆளு அவர் என்ன செய்யறாரு, அவர் ஆய்வு பண்ணி சொல்றாரு, முகமது நபி அவர்கள் தான் சிறந்த ராணுவ தளபதி. அவர் ஒளிஞ்சுகிட்டு மக்களை மட்டும் அந்த போருக்கு அனுப்பல, அவரை தளபதியா போய் நின்றுக்கிறாரு, அவரை காயங்களை சந்திச்சிருக்கிறார், அவரை பல வகையான வெற்றிகளை சந்திச்சிருக்கிறார், சில தோல்விகளை சந்திச்சிருக்கிறாரு. சிறந்த ராணுவ தளபதி திட்டமிடுறது, ஆலோசனை பண்றது என்று ராணுவ தளபதி அல்ல, சிறந்த ராணுவ தளபதியாக நபிகள் நாயகத்தை தான் நான் மதிக்கிறேன், நபிகள் நாயகம் தான் எனக்கு தெரிகிறாரு அப்படின்னு பாராட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சமீபத்தில் டிவிகளில் கூட தொலைக்காட்சிகளில் கூட ஒரு செய்தியை பார்த்திருக்கலாம். உலகத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார்கள். எப்படி பேர் வைக்கிறாங்க? பெரும்பாலான பேர்கள் முகமதுங்கிற பேரை தான் இருக்குது. அப்துல் காதர்னு பேர் வச்சா கூட, அப்துல்லான்னு பேர் வச்சா கூட முகமது அப்துல் காதரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க சொல்லலை. அவங்க மேல உள்ள பாசத்தின் காரணமாக உலகத்திலேயே அதிகமாக வைக்கப்பட்ட பேர்கள் எதுன்னு கேட்டா முகமது என்ற இந்த பேர் தான் வைக்கப்பட்டிருக்குது. வேற யாருடைய பேரை இந்த மாதிரி வைக்கல. எந்த சமுதாயமுமே தங்களுடைய ஆன்மீக தலைவருடைய பேரை இந்த மாதிரி வைக்கல. கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி வைக்கல. இயேசுன்னு வச்சவங்க எத்தனை பேரு, ஈசான்னு வச்சவங்க எத்தனை பேரு, மூசான்னு வச்சவங்க எத்தனை பேரு, அல்ல தங்களுடைய கடவுளரான அவங்க நம்பக்கூடிய ராமன் சிவன் வச்சவங்க எத்தனை பேரு. நபிகள் நாயகத்துடைய பேர் தான் உலகத்தில் அதிகமான பெயர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்களை ஆய்வு செய்யும் போது கூட முகமது நபி அவர்கள் இப்படியெல்லாம் மதிக்கப்படுகிறார்கள் இன்று உலகத்தில் எல்லாரும் பாராட்டுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க நபிகள் நாயகத்தினுடைய அந்த வாழ்க்கை ஆய்வு செய்கிறார்கள். உலகத்தில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு சௌரத்துவத்தை எதிர்பார்க்கிறான், ஒற்றுமை வேணும். எல்லா இடங்களையும் பிரச்சனையா இருக்கிறது. 2 நாட்டுக்கு மத்தியில் பிரச்சனை, 2 மொழி பேசுறவனுக்கு மத்தியில் பிரச்சனை, 2 இனத்துக்கு மத்தியில் பிரச்சனை, 2 நிறத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் கருப்பு வெள்ளை என்கிற பிரச்சனை, 2 ஜாதிக்கு மத்தியில் பிரச்சனை, 2 தெருவுக்கு மத்தியில் பிரச்சனை, 2 குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை என்றெல்லாம் பிரச்சனைகள் இல்லாத, அடிதடிகள் இல்லாத, கொலைகள் நடக்காத, சண்டை சச்சரவுகள் இல்லாத எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. எல்லா மதத்தவர்களுக்கு மத்தியில சண்டை, சௌரத்துவமின்மை, ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் பார்த்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சண்டை இல்லாத ஒரு சௌரத்துவத்தை, எந்த ஆயுதமும் இல்லாம, ரத்தம் சிந்தாம, கத்தி இல்லாம, அந்த துப்பாக்கியை தூக்காம, கடுமையான சட்டங்கள் போடாம உலகமெல்லாம் எந்த ஒற்றுமையை எதிர்பார்க்கிறதோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை காட்டிட்டு போயிட்டாரு என்று பாராட்டுகிறார்கள். அப்படி அந்த மாதிரி மக்காவாசிகள் அகதிகளாக வந்தவர்கள், மதீனாவாசிகள் சொந்த ஊர்காரர்கள், அகதிகளாக வந்த அந்த சமுதாயத்தை மதீனாவாசிகள் எல்லாம் நீங்க அவங்களை தத்தெடுக்கணும், சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன பிறகு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் இணைந்த அந்த 2 ஊர்காரர்களுமே அண்ணன் தம்பிகளாக மாறுகிறார்கள். எந்த அளவுக்கு மாறுகிறார்கள்? தன்னுடைய சொத்துல பாதியை எழுதி தரக்கூடிய அளவுக்கு மதீனாவாசிகள் முன் வருகிறார்கள். ஆனா இஸ்லாம் தடுத்துருச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருத்தருடைய பிள்ளைதான் வாரிசாக முடியும், ஒருத்தருடைய சொத்துக்கு தாய் தகப்பன வாரிசாக முடியும், மனைவினா வாரிசாக முடியும்,
மற்றவர்கள் வாரிசாக முடியாது அப்படின்னு இஸ்லாம் தடுத்ததை தவிர இஸ்லாம் தடுக்காத வரைக்கும் எனக்கு மக்காவாசி என்னுடைய சொத்துக்கு வாரிசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உலகத்துல எவனாவது வெளியூர்காரனை இப்படி ஏத்துக்குருவானா? வெளியூர்காரன் ஒதுக்கி வச்சிருவான். அவங்கள வெளியூர், அவங்கள வந்தாவர்த்தா, அவங்கள வெளியூர்ல இருந்து வந்த கூட்டம், அவங்கள பார்த்தாலே முகம் சுளிக்கும். உங்க ஊர் என்னன்னு கேட்பாங்க. உங்க ஊர் என்ன, எந்த தெரு, நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்ப ஆதிராமடத்துல கூட நீ பார்க்கலாம். உங்க தெரு என்னன்னு கேட்பாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே நான் அந்த ஆதிராமடத்துக்குள்ள உள்ள ஒரு தெருவை சொன்னோமே ஆனால் அப்படியான்னு போயிருவாங்க. வெளியூர்னு சொன்னோன்னு வைங்களேன், வெளியூரா முகம் சுருங்கி போயிடும். அந்த வெளியூரா, வெளியூர்னா ஒரு கேவலமாக ஒரு இலக்காரமா பார்க்கிற ஒரு நிலைமை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு சவரத்துவத்தை உண்டாக்குனாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி வெளியூர்காரர்களை உள்ளூர்காரர்கள் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக நினைத்தார்கள். சொத்துல பாதி வச்சுக்க, வியாபாரத்துக்கு வழிகாட்டுறேன், என் வீட்டில் தங்கிக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றெல்லாம் அந்த மாதிரியான ஒற்றுமை இதெல்லாம் கூட யார் செஞ்சிடலாம்? தங்களை ஆளக்கூடிய ஒரு தலைவர்களாக, ஆட்சி தலைவர்களாக வெளியூர்ல இருந்து வந்த மக்களைத்தான் நீண்ட பல ஆண்டுகளாக மதீனாவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எப்படி மக்காவாசிகளோடு அந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்தார்களோ, நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்தை ஆண்டவர் யாரு? அந்த சமுதாயத்தில் ஆட்சி தலைவராக இருந்தது யாரு? அபூபக்கர் வெளியூர்காரர், மக்காவாசி. அதே மாதிரி உமர் அவர் வெளியூர்காரரு, உஸ்மான் அவர் வெளியூர்காரரு, அலி அவர் வெளியூர்காரரு. அப்ப உள்ளூர் வெளியூர் என்ற வெறி இல்லாம, எங்க குடும்பம்ங்கிற அந்த மாதிரியான எண்ணம் இல்லாம ஒரு உலக சௌரத்துவத்தை ஒற்றுமையை நபிகள் நாயகம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னடா ஒற்றுமைன்னு பேசுறீங்க, நீங்க என்ன சௌரத்துவம்னு பேசுறீங்கன்னு சொல்லி எங்க சௌரத்துவத்தை தேடுறீங்க, எங்க ஒற்றுமையை தேடுறீங்க? இஸ்லாத்துல இருக்கிறது என்று கவியரசு சரோஜினி நாயுடு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். இன்றைக்கும் கூட பார்க்கிறோம், ஒரு ஊர்ல இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்க போகிறோம் என்று 250க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அறிவிக்கிறார்கள். அறிவிச்சு அலறலாம். அவன் 250 குடும்பங்களும் அவர்கள் வேற மதத்துக்கு போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி படையெடுப்பு நடந்திருக்காது. எப்படி மீனாட்சிபுரம், மீனாட்சி நகரம் அங்க எப்படி இஸ்லாத்துக்கு மாற போகிறோம் என்று அங்க உள்ள மக்கள் அறிவித்த உடனே கூட்டம் கூட்டமாக எல்லாரும் படையெடுத்து சென்றார்களோ, அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு ஊர்ல நாங்க இஸ்லாத்துக்கு மாற போறோம் என்ற ஆலயத்திலேயே எங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறான். தலித்து என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி ஒரு ஆலயத்துக்குள்ள விட மாட்டேங்கிறான், கடவுளை பார்க்க விட மாட்டேங்கிறான். இது என்னடா மார்க்கம்? இது நாங்களாம் இஸ்லாத்துக்கு போறோம், எங்களுக்கு சமத்துவம் இருக்கிறது, சௌரத்துவம் இருக்கிறது என்று இஸ்லாத்துக்கு மாற போறோம்னு சொன்னோன்னு பயப்படுறாங்களே. நம்மளையும் கூப்பிட்டாங்க, தௌஹீத் ஜமாத்தை கூப்பிட்டார்கள். அங்க போனால் அந்த 250 குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக சொன்னார்கள். நீங்க கோபத்தில் எடுக்கிற முடிவு சரியா இருக்காது, அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இஸ்லாம் நீங்க இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டு அப்புறம் விலகி போறதுக்கு அந்த மாதிரியான ஒரு மார்க்கம் இல்லை. நீங்க விரும்பி வரணும், விளங்கி வரணும், நிர்பந்தத்தில் வரக்கூடாது, எவன் மேல இருக்கிற வெறுப்புல வரக்கூடாது, எதுக்கும் ஆசைப்பட்டு வரக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாத்தை பிரச்சாரிஞ்சு வர வேணும்னு சொன்னோம். நீ வர வேணப்ப எங்களுக்கு ஆள் நிறைய இருக்கிறது, ஆள் சேர்க்கிற ஆள் நாங்க இல்லை, கட்டாயம் மதமாற்றம் பண்ணக்கூடிய ஆளுக்கு நாங்க இல்லை. நீ விளங்கி வந்தா இஸ்லாத்துல நிற்ப, அப்படி இல்லைன்னா வந்த வழியை போயிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஒரு 1000 பேர் இல்லைன்னு நாங்க விளங்கிதான் வர்றோம் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்தாங்களே. எதனால வர்றாங்க? இங்க இருக்கிற சமத்துவம், இங்க இருக்கிற சௌரத்துவம். பள்ளிவாசல முஸ்லிம்கள் தொழுகிறார்கள், எல்லாம் பக்கத்துல விட்டு தொழுகிறார்கள். எந்த வேறுபாடு இல்லை, ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லை, கருப்ப வெள்ளைங்கிற வேறுபாடு இல்லை, அதே மாதிரி எந்த குடும்பங்கிற வேறுபாடு இல்லை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற இல்லை. அப்ப எல்லாரும் பக்கத்துல தொழுகிறாங்களே, பாய்ங்கிற மரியாதை இருக்குதே, ஜாதி இல்லையே. இதை பார்த்து வர்ற பாருங்க. இதை எவனால இந்த சௌரத்துவத்தை ஒற்றுமையை உண்டாக்க முடியுமா என்று அந்த கவியரசி சரோஜினி நாயுடு என்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி காட்டினாங்க அப்படின்னு புகழ்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி எழுத்தாளர் ராகவன்கிறவர் அவர் சொல்றாரு, நபிகள் நாயகத்தினுடைய அந்த வரலாற்றை ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு, ஒரு வானவர் ஒருத்தர் தன்னிடத்தில் அன்றாட வர்றாரு, இறை செய்திகளை சொல்றாரு. வானவர் வர்றாருங்கிற பெருமை இருக்கணும்ல. நபிகள் நாயகத்துக்கு இறைவனை சில நேரங்களில் நேரடியாக பேசுகிறான். வானவர் அன்றாட அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வேதம் அருளப்படுது, ஒரு கர்வம் இருக்கணும்ல. நீங்களும் நானும் ஒன்னா, நான் எப்படிப்பட்ட ஆளு,
என்கிட்ட மலக்கு வர்றாரு, மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரைல் வர்றாரு அப்படிங்கிற ஆணவம் இருக்கணும்ல. ஆணவம் இல்லாத, அகம்பாவம் இல்லாத எளிமையான தலைவராக நபிகள் நாயகம் வாழ்ந்தார்கள் என்று எழுத்தாளர் பார் ராகவன்கிறவர் அவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு. இவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மைக்கேல் ஹார்ட்ங்கிறவர், அவர் தி 100ங்கிற பேர்ல அவர் ஒரு புத்தகம் இருக்கிறார். அவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவர் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. நபிகள் நாயகம் வழிகாட்டாத ஒரு துறை இல்லை, எல்லா துறைகளையும் வழிகாட்டி இருக்கிறாரு. சில தலைவர்கள் ஆன்மீக தலைவர்களா இருப்பாங்க. ஆன்மீக தலைவர்கள் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை பத்தி எதுவும் தெரியாது. ஒரு பேப்பர் கூட படிக்க மாட்டார்கள், ஒரு டிவி கூட பார்க்க மாட்டார்கள். உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத ஆலயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவுல தான் ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஆன்மீக தலைவராக இருக்கல. ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். ஆட்சி தலைவர் எப்படிப்பட்ட ஆட்சி? பறந்து விரிந்த ஆட்சி. சின்ன நாட்டுக்கு தலைவர் அவங்க இருக்கிற ஆட்சி தலைவராக இருக்கல. அவருடைய ஆட்சியில அந்த சாம்ராஜ்யம் இப்படி பறந்து விரிந்து கொண்டே போனது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போனது. நபிகள் நாயகத்தை அன்றாடம் மக்கள் ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்ப அப்படி அரசியலையும் ஆன்மீகத்திலையும் சிறந்து விளங்கியவர், அனைத்து துறைகளையும் வழிகாட்டியவர் நபிகள் நாயகம். அப்படின்னு மைக்கேல் ஹார்ட் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட அவர் ஈசா நபியை முதலிடத்தில் கொண்டு வரல. ஒரு 100 பேர் மனித சமுதாயத்தை புரட்டி போட்டவர்கள், மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியவர்கள் என்று ஒரு 100 பேரை லிஸ்ட் போடுறாரு. அந்த 100 பேரை பற்றி புத்தகம் எழுதுகிறாரு. அதுல இயேசுவுக்கு அவர் 3வது இடத்தை தர்றாரு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நான் முதல் இடத்தை தருவேன் என்ற அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அவரை உருவாக்கிட்டு போனார். மறுபடியும் பார்க்கிறாரு, இயேசுவுக்கு கூட அவருக்கு பின்னாடி வந்த பவுலடிகளார் தான் கிறிஸ்தவ மதத்தை வளர்த்தாரு. இஸ்லாமிய மதத்தை வளர்த்தவர் யாருன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய நிறுவனர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் தான் என்று மைக்கேல் ஹார்ட்ங்கிறவர் பாராட்டி எழுதுறாரு. அப்படி உலக மத தலைவர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய, உலக அறிஞர்கள் எல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய, எந்த வகையில பார்த்தாலும் நபிகள் நாயகத்தை குறை சொல்ல முடியல. நபிகள் நாயகத்தை அப்படி மதிக்கத்தக்க அளவுல தான் அவங்களுடைய முழு வாழ்க்கை இருந்திருக்கிறது. குடும்ப தலைவனாக சிறந்த தலைவனாக இருந்திருக்கிறார்கள், சிறந்த நண்பராக இருந்திருக்கிறார்கள், சிறந்த ஆன்மீக தலைவராக இருந்திருக்கிறார்கள், சிறந்த ஆட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் உலகத்தில் எல்லாரும் பாராட்ட பாருங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதிப்பை மரியாதையை முஸ்லிம்கள் விளங்கியிருக்கிறார்களா? அந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்களா? முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள் கேட்டா வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை தவிர மற்ற எல்லாரையும் முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். நபிகள் நாயகத்தை மதிப்பதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை விட்டு எல்லாத்துக்கும் நபிகள் நாயகத்துடைய இடத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய இடத்தை வேற யாருக்காவது ஒரு முஸ்லிம் கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தால் அவன் நபிகள் நாயகத்தை மதிக்கிறது ஆகுமா? கொடுக்கிறார்கள். எப்படி எல்லாம் கொடுக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களத்தான் அல்லாஹ் ஒரு ரோல் மாடலுங்கிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு மாடல் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். தொழுகையா அவர்கிட்ட போய் பாரு. நோம்பா எப்படி நோம்பு வைக்க வேண்டும் என்பதற்கு அவர் வழிகாட்டியா இருக்கிறாரு. கல்யாணம் எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? அவரை பாரு. விவாகரத்து சட்டத்தை சொல்லி தரணுமா? அவர்கிட்ட போய் கேளு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அவர்கிட்ட இருக்கிறது. அவர்தான் உனக்கு சிறந்த முன்மாதிரி மாடல் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல நபிகள் நாயகத்தை வச்சிருக்கிறாங்களா? இல்ல. என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் நீதிபதியாக ஆக்க வேண்டிய முஸ்லிம்கள் யாரை நீதிபதி ஆக்கி வச்சிருக்கிறாங்க? தங்களுடைய ஷாஃபி இமாமை வைத்திருக்கிறார்கள், ஹனஃபி இமாமை வைத்திருக்கிறார்கள். ஹனஃபி இமாம் எப்படி சொல்றாரோ அப்படித்தான் தொழுவேன் இப்படின்னு முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஷாஃபி இமாம் எப்படி தொழுது காட்டினாரோ, தொழுவ சொன்னாரோ, அவருடைய மதுஹபுல எப்படி தொலை சொல்லி இருக்கிறதோ அப்படித்தான் தொழுவேன் இப்படின்ட்டு இருக்கிறவனுக்கு பேரு நபிகள் நாயகத்தை மதிக்கிறவனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் எங்க மதிக்கிறார்கள்? தக்பீர் கட்டி தொழுவுறான், தொழுத வயிற்றுல கட்டிக்கிறான். அட ஏண்ட வயிற்றுல கட்டுற? சில பேர் தக்பீர் சொல்லி நெஞ்சின் ஓரத்தில் கட்டிக்கிறான். ஏன்டா நெஞ்சு ஓரத்தில் கட்டுற?
இவங்க இமாம் சொன்னாங்க, ஹனபி இமாம் சொன்னாங்க, ஷாஃபி இமாம் சொன்னாங்க. ஹனபி இமாமத்தான் அல்ல மாடலுங்கிறானா? அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூல வலா துபுத்திலு அமாலக்கும், அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதர் கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை அழித்து நாசமாக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அமல்களை பாதுகாக்க வேண்டிய முஸ்லிம்கள் ஷாஃபி இமாம் இப்படிதான் தொழுதாங்க, ஹனபி இமாம் இப்படிதான் தொழுதாங்க அப்படின்னு தொழுகை விஷயத்துல அல்லாவுடைய தூதரை விட்டு இமாம்களை பின்பற்றுகிறார்களே, மதுஹபுகளை பின்பற்றுகிறார்களே, இது நபிகள் நாயகத்தை மதிக்கிற லட்சணமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில தக்பீர் கட்டினார்கள் என்று ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கும்போது அதை தூக்கி எறியக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை மதிக்கிறத எப்படி ஆகும்? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் அமர்வுல விரலை நீட்டினார்கள், நீட்டிய விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை மதிக்க வேண்டியவங்க என்ன பண்ணணும்? இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணணும்ல. நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை உயிரை கொடுத்து காப்பாற்றணும்ல, அந்த சுன்னத்துக்கு உயிர் கொடுக்கணும்ல. அந்த சுன்னத்தை மூத்தாக்கிட்டு அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும் போது இப்படி நீட்டி இல்ல கீழே போட்டோம். ஏன்டா அப்படி செய்யற? அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும் போது நீட்டி விரல நீட்டிக்கிட்டே இருக்கிறான். நீ ஏன்டா அப்படி பண்ற? இவன் சொல்றான் எங்க ஹனபி இமாம் இப்படி தான் பண்ணாரு, இவன் சொல்றான் எங்க ஷாஃபி இமாம் தான் இப்படி பண்ணாரு. ஷாஃபி இமாமுக்கு வகி வந்துச்சா? ஹனபி இமாமுக்கு இப்படித்தான் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் வகி அறிவிச்சானா? அட ஜிப்ரீல் வந்தது யாரு இடத்துல? ஹனபி இமாம் இடத்துல ஜிப்ரீல் வந்தாங்களா? தொழுகை சொல்லி தந்தார்களா? ஷாஃபி இமாம் ஜிப்ரீல் வந்து தொழுகை சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்துல விரல செய்து தொழுதார்கள் என்று இருக்கும்போது நபிகள் நாயகத்தை மதிக்க வேண்டிய முஸ்லிம் ஹனபி ஷாஃபின்னு போறானே, மதுஹபுகளை ஃபாலோ பண்றானே, இவன் எப்படி நபிகள் நாயகத்தை மதிக்கிறதாக? ஒரு கல்யாணம் பண்ணனே, கல்யாணம் பண்றான் எப்படி பண்ணனே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டலையா? யார முஸ்லிம் ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க, பார்க்கிறாங்க, பிற சமுதாய மக்களை பார்க்கிறார்கள். கல்யாணத்துல வாழை மர தோரணம் கட்டிருக்கிறானா செஞ்சிருவோம், கல்யாணத்துல தாலி கட்டுறானா நம்மளும் கட்டிடுவோம். கருகமணின்னு பேர் மாத்திக்கிறோமே தவிர அங்க உள்ள தாலி தானே இது. எல்லாம் அங்கிருந்து காப்பிடிச்சு பண்றான். அங்க ஒரு புரோகிதரை அழைத்து வந்து அவர் மாங்கல்யம் தந்து நாயனை படிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறார்ல. இங்க நம்மள பார்க்கிறான். இந்த மாதிரி தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கல்யாணத்தை படிக்க வேண்டிய முஸ்லிம்கள் யார் இடத்துல படிக்கிறார்கள்? வேற சமுதாய மக்களை பார்க்கிறார்கள். எல்லாம் அப்படி கல்யாணம் பண்றான். அந்த மாதிரி பண்ணும். நம்ம என்ன செய்யணும்? இங்க உள்ள புரோகிதர் இருக்கிறார்ல, எந்த தீமையும் கண்டிக்காத உணர்ச்சியற்ற ஒரு கோலை இருக்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு ஆலிம் சாவை அழைத்து வந்து நீங்க ஏதாவது ஒன்று ஓதுங்க அப்படின்னு அவர் ஓதி அவர் அல்லாஹ்வும் அள்ளி பயணமான துவா ஓதி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த புரோகிதம் இஸ்லாத்துல இருக்கிறதா? திருமணம்ங்கிற பேர்ல ஒரு ஆலிம் சாஹ் வந்தாத்தான் கல்யாணம். அவர் அல்லாஹ்வும் அள்ளி பயணமான ஒரு துவா ஓதுனாத்தான் கல்யாணம். அவர் கையை பிடிச்சி கொடுத்தாத்தான் கல்யாணம். அவர் துவா ஓதும் போது தாலி கட்டினாதான் கல்யாணம், மாலை மாத்தினாதான் கல்யாணம். ஏன்னா இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துல நபி காட்டின கல்யாணத்துல இருக்கிறதா? எப்படி நடக்குது கல்யாணம்? கல்யாணம் பண்றான் பார்த்தா கட் அவுட்டுகள், பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ போட்டு என்ன செய்யறான்? நம்ம சமுதாயத்தில் பொண்ணு போட்டோ போடாவிட்டாலும் கூட ஒரு மாப்பிள்ளையினுடைய போட்டோவை போட்டு அவனுடைய நண்பர்கள் போட்டோவெல்லாம் போட்டு கல்யாணம் பண்றான். பார்த்தா கல்யாணம்ங்கிற விழாவா? நம்ம தௌஹீத் ஜமாத்துல ஒரு மாநாட விளம்பரப்படுத்தணுமே ஆனால் வீண் வரையும். இது பேர் என்னவா? மாநாட விளம்பரப்படுத்தினா அதை வீண் வரையும் சொல்றான். அது வந்து வீண் வரையும் ஆகாது. லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதா இருந்தா அப்படி எல்லாம் விளம்பரம் செய்ய நாளுக்கு நாள் மக்கள் பார்க்கக்கூடிய அளவுல விளம்பரம் இருக்கணும். ஒரு வீட்டு நிகழ்ச்சிங்கிற மாநாடா, ஒரு கல்யாணங்கிற மாநாடு மாதிரி அறிவிக்கணுமா? ஊரெல்லாம் வரணுமா? மாநாடுக்கு ஊரெல்லாம் வரணும். ஒரு கல்யாணத்தை லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, இந்த மாதிரி ஒரு கொய்யா மகள் மாதிரி ஒரு மண்டபத்தை பிடிச்சி கல்யாணம் பண்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஆடம்பரமான அனாச்சாரங்கள் நிறைந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்த திருமணத்தை காட்டி தந்தார்களா? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மூனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? கல்யாண முறை எப்படி இருக்கணும்? கம்மியான செலவு நடக்கணும், குறைவான செலவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திருமணத்தை ஆடம்பரமா பண்றானே, இது நபிகள் நாயகத்தை மதிக்கிறதா? அப்ப முகமது ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் தான் நம்முடைய முன்மாதிரி. அவர்கள் தான் எல்லா விஷயங்களையும் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று அங்குலம் மங்களமாக இந்த மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த தௌஹீதை பேசக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை போதிக்கக்கூடிய
நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி விவாகரத்து பண்ணணும். விவாகரத்து பண்றான்னு தானே செய்யறான், தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்றான். எப்படி பண்றது? தலாக் 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 ஒரே நேரத்தில். அங்க உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு மனைவியை ஸ்கைப்ல கூப்பிடுறான். ஸ்கைப்ல வா. இவர் அங்கிருந்து வர மாட்டேங்கிறாரு. மனைவியை பிடிக்கலண்டா வீடியோவில் உட்காந்துட்டு கான்ஃபரன்ஸ் காலில் உட்காந்து என்ன செய்யறாரு, உடனே 3 தலாக்கு பண்ணிட்டேன். அட தலாக்கு பண்றாங்க, நீ நேர வரணுமா இல்லையா? ஃபத்தாலைன உம்மத்தியுக்குன்ன ஓ உஸரியுக்குன்ன ஸலாஹன் ஜமீலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹ. இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய அலங்காரங்களையும் நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மனைவிமார்களே இந்த உலகம் வேணும், ஆடம்பரம் வேணும், சொகுசான வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீர்களே ஆனால் ஃபத்தாலைன வாங்க, நானும் வர்றேன், நேருக்கு நேரம் சந்திப்போம். உங்களுக்கு தர வேண்டிய ஜீவனாம்சத்தை கொடுத்து விட்டு வாழ்வாதாரத்தை கொடுத்து விட்டு உங்களை அழகான முறையில் விடுதலை பண்ணிடுறேன். உங்க வழியை நீங்க பாத்துக்கிறீங்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. தலாக்கு பண்ணுவதாக இருந்தால் நேரடியாக மாப்பிள்ளை வரணுமா இல்லையா? இவர் உட்கார்ந்துக்குருவாரா, 5 பைசா மனைவிக்கு தரமாட்டாரா, உட்கார்ந்து கொண்டு ஸ்கைப்ல தலாக்கு, வாட்ஸ்அப்ல தலாக்கு, லெட்டர்ல தலாக்கு. இதை ஜமாத்துகள் அங்கீகரிக்கிறதா இல்லையா? இது நபி காட்டின முறையில் இந்த விவாகரத்து சட்டம். இது நபி இப்படித்தான் விவாகரத்து சட்டத்தை காட்டி தந்தார்களா? ஒரு வெள்ளை பேப்பர்ல தலாக் தலாக் தலாக்குன்னு 3 தடவை எழுதி அனுப்பிவிட்டானே ஆனால், எவனோ 2 சாட்சியை போட்டு விட்டானே ஆனால் இந்த தலாக்கு செல்லும் என்று முஸ்லிம் ஜமாத்துகள் அங்கீகரிக்கிறார்கள், உலமாக்கள் அங்கீகரிக்கிறார்கள். பெரிய ஒரு கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்படுகிறது. நபி இப்படித்தான் தலாக்கை சொல்லி தந்தாங்களா? தலாக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் கோவத்தில் 3 தலாக்கு சொல்லிடுறாரு அல்லது 300 தலாக்கு சொல்லிடுறாரு, அது ஒரு தலாக்கு தான். நபி வழி அப்படித்தான் நமக்கு சொல்லுது. முஸ்லிம்ல அப்படி செய்து வருதா இல்லையா? தலாக்கு என்பது 3 தலாக்கு எப்ப முடியும்னு கேட்டா 3 கட்டத்தில் பண்ணிருக்கணும். ஒரே நாள்ல ஒரே தடவை 3 தலாக்குன்னு நீ சொல்லிட்ட 3 தலாக்கு ஆயிருமா? ஆகாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விவாகரத்து சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு ஹனபி இமாம் என்ன சொன்னாங்க பாருங்க, ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க பாருங்க என்று மதுஹபை தூக்கி வைத்துக் கொண்டு இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கி எறிகிறார்களே. அப்ப இது எப்படி நபிகள் நாயகத்தை மதிக்கிறதாக? அதே மாதிரி என்ன வேணா சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்தை மதிப்பதற்கு சில காரியங்களை பண்ணுவார்கள். சடங்காக சம்பிரதாயமாக சில காரியங்களை பண்ணுவார்கள். என்ன பண்ணுவாங்க? நாங்க தான் புகாரி ஷரீஃப் ஓதுறோம்ல, நபிகள் நாயகத்தை மதிக்கிற லட்சணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை நாங்க உட்கார்ந்து புகாரி ஷரீஃப்ங்கிற பேர்ல புகாரி பதிவு பண்ணிருக்கிற ஹதீஸுகளை படிக்கிறோமா இல்லையா? இப்போ நபிகள் நாயகத்தை மதிக்கலைன்னா ஏன் இதை படிக்கணும் இப்படின்னு இந்த மாதிரி ஒரு மூழுது ஓதிவிட்டு புகாரி ஷரீஃப் படித்து விட்டு இது நபிகள் நாயகத்தை மதிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம மூடுதை பற்றி எல்லாம் பல கட்டங்களை விளக்கி இருக்கிறோம். மூடுது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இல்லாத புதுசாக ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால் உண்டாக்கப்பட்ட வணக்கம்ங்கிற பேரில் உண்டாக்கப்பட்டிருக்கிற வழிகேடு. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஏராளமான சிற்கான வரிகள் அதில் அடங்கி இருக்கிறது. அதை ஒருத்தன் ஓதுனா நபிகள் நாயகத்துடைய அன்பை பெற முடியாது, நபிகள் நாயகத்துடைய சாபத்தை தான் பெற முடியும் என்பதை விளக்கி இருக்கிறோம். ஆனால் அந்த புகாரி ஷரீஃப்னு ஓதுறாங்க, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்களை தானே படிக்கிறோம். என்ன ஹதீஸ்கள் படிக்கிறாங்க? எதுக்கு புகாரி ஷரீஃப் ஓதுறாங்க தெரியுமா? புகாரியில் இருக்கிற ஒவ்வொரு நபி மொழியையும் ஃபாலோ பண்ற கமிட்டி இல்லை. எவனோ அந்த காலத்தில் சொல்லி வச்சுதான். நீங்க புகாரி பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஹதீஸை வெறுமான அரபியில படித்து விட்டீர்களே ஆனால் உங்க ஊர்ல பிளேக் நோய் வராது அப்படின்னு எவனோ கதை கட்டி விட்டுக்கிறான். அந்த கதையை நம்பித்தான் இன்னைக்கு ஓதி இருக்கிறாங்க. அப்ப புகாரி சரி போகுதுன்னா அந்த ஊர்ல பிளேக் நோய் வராதா? அதனா மட்டும்தான் ஓதுறாங்க. கீழக்கரையில ஓதுகிறார்கள், காயல்பட்டினத்தில் ஓதுகிறார்கள். இந்த விரல் வெட்டி என்னக்கூடிய ஒரு 4 ஊர்களை தவிர வேற ஊர்களில் எல்லாம் இந்த புகாரி சரி படிக்கிற வழக்கம்லாம் இருக்கல. எதுக்கு ஓதுறாங்களா? பிளேக் நோய், உயிர்கொல்லி நோய் பறந்துரு. அன்றாட புது புது நோய் வந்துகிட்டு இருக்குது. டெங்கு காய்ச்சல்ல இருந்து ஏராளமான புது புது வியாதி எல்லாம், சுகர், பிரஷர், நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திராத ஏராளமான நோய்கள் அன்றாட உள்ள வந்துகிட்டு இருக்குது. அப்ப கேன்சர் நீங்க புகாரி சரி போகுது, கேன்சர் வெட்டி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு கேன்சர் இருக்கிறது, எத்தனை பேருக்கு சுகர் இருக்குது? ஏன் புகாரி சரி போகுதுன்னா சுகர் போவாதா? அது அந்த பிளேக் நோயை மட்டும் பெரிய நோயவே, உயிர்கொல்லி நோய், உயிரை அழிக்கிற நோயவே வர்க்கடிக்கும்னா சுகரை அழிக்க வேண்டியதானே? சுகர் உயிர்கொல்லி நோய் இல்லையா? பிரஷர் உயிர்கொல்லி நோய் இல்லையா? கேன்சர் உயிரை சாகடிக்கிற நோய் இல்லையா?
அப்ப அந்த நோயோட தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நிறைய பேர் அந்த நோயோட தான் இந்த ஊர்ல இருக்கிறான். இவங்க அந்த காலத்துல எவனோ சொல்லிட்டாங்கிற பேர்ல பிளேக் நோய் வராதான். ஆனால் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்லுது தெரியுமா? அலா அன்காபில் மதீனத்தி மலாயிகத்தும், மதீனாவுடைய வாசல்கள்ல மாணவர்கள் இருக்கிறார்கள். லா எதுகுலுக தாவூனு வல தஜ்ஜால், அந்த மதீனாவுல தான் தஜ்ஜால் நுழைய முடியாது. தஜ்ஜால் ஒருத்தன் வருவான்ல கியாமத் நாளைக்கு முன்னாடி, அந்த தஜ்ஜால் நுழைய முடியாத கால் வைக்காத ஊர் மதீனா. அதே மாதிரி பிளேக் நோய் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சிறப்பு சொல்லும்போது சொல்றாங்க, மதீனாவுக்கு மட்டும் உள்ள தனி சிறப்பு என்னன்னு கேட்டா, அதுல பிளேக் நோய் வராது, அதுல தஜ்ஜால் நுழைய முடியாது, நுழைய மாட்டான். அப்படின்ற நுழைய முடியாத அளவுக்கு வானவர்கள் வாசல்ல காவலாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப மதீனாவுக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பாக பிளேக் நோய் வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த கேரண்டி உலகத்துல எந்த ஊருக்கும் கிடையாது. ஆனா முத்துப்பேட்டை, ஆனா அதிரம்பட்டினம், மதீனாவை தவிர பிளேக் நோய் வராத ஊருன்னு எந்த ஊரும் சொல்ல முடியாது. வராம அல்ல காப்பாற்ற நடுவரை செய்யும். ஆனால் அந்த கேரண்டி, அந்த சிறப்பு முத்துப்பேட்டைக்கு இருக்குதா, காயல்பணத்துக்கு இருக்கிறதா, அதிரம்பட்டத்துக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க மதீனாவுக்கு மட்டும்தான். இது புகாரில வருது. இந்த ஹதீஸை தூக்கி இருந்து விட்டு இந்த ஹதீஸை படிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, இந்த ஊர்ல பிளேக் நோய் வராது, அதுக்கு தான் ஓதுறோம்னா அது புகாரில தானே இருக்குது, மதீனாவில் மட்டும்தான் பிளேக் நோய் வராதுன்னு புகாரில தானே இருக்குது. அரபி படிக்கக்கூடிய ஆலிம் சாக்களுக்கு அது கண்ட தெரியலையா, அல்லது அர்த்தம் புரியலையா? அதே மாதிரி புகாரியை மதிப்பதாக இந்த புகாரி சரி போதுறாங்கல்ல, புகாரி இமாம் மட்டும்தான் உலகத்திலேயே ஹதீசுகளை தோத்தவரா? வேற அறிஞர்கள் ஹதீசுகளை தோக்கலையா? புகாரி இமாமுக்கு முன்னால ஏராளமானவர்கள் ஹதீசுகளை தோத்திருக்கிறார்கள், ஹதீஸை கலைக்க வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். திருமிதி இமாம் பாடுபடலையா? அகமது பின் ஹம்பல் புகாரியை விட பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை தோத்தாரு புகாரி இமாமுடைய ஆசிரியர். அவருக்கு ஒரு விழா எடுங்களேன். ஆனா புகாரி இமாமுக்கு மட்டும் விழா எடுக்கின்ற ஆரம்பித்தோமையானால் வருஷத்துல 365 நாளும் பத்தாது. ஏன்? அவ்வளவு ஆயிரக்கணக்கான அறிஞர்கள், லட்சக்கணக்கான அறிஞர்கள் ஹதீசுகளை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பதற்காக பலவீனமான ஹதீஸ் எது, சைகான ஹதீஸ் எது என்று மக்கள்கிட்ட பிரித்து காட்டுவதற்காக வேண்டி ஏராளமான பணிகள் இந்த சமுதாயத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ எல்லா அறிஞருடைய தியாகத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில தான் புகாரி இமாம் பேர்ல விழா நடக்கிறது. புகாரி இமாம் பேர் நடக்கக்கூடிய விழாவுல போய் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன், புகாரி இமாமுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹதீசுகளை தோத்தாங்களே, அவங்களும் தியாகம் பண்ணலையா? அவங்களும் ஹதீசுகளுக்கு வேண்டி பாடுபடலையா? அகமது பின் ஹம்பல், திருமிதி, நசை, அபுதாவுது என்று எத்தனை அறிஞர்கள் ஹதீசுகளை தோத்தார்கள். புகாரி இமாம் என்ன விசேஷம்னு கேட்டா, ஒரு பாட தலைப்பு கீழே ஹதீசுகள் கொண்டு வந்தார். மற்ற ஆளுகள் புகாரிக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அபூபக்கர் அவர்கள் அறிவித்த ஹதீஸு அப்படின்னு தோத்து வச்சிருந்தாங்க. அவங்களுடைய நூல்கள்ல அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீசுகள், ஆயிஷா நாயகி அறிவித்த ஹதீசுகள் என்று பாட தலைப்பு கீழே தொழுகை சம்பந்தமான ஹதீஸ், நோன்பு சம்பந்தமான ஹதீஸ் அப்படி இருக்காது. ஒரு அறிவிப்பாளருடைய பேரை தலைப்பா வைத்து அவர் அறிவிச்ச ஹதீஸ், இவர் அறிவிச்ச ஹதீஸ் அப்படி இருக்கு. ஒரு தொழுகையை பத்தி ஒரு ஹதீஸை நம்ம தேடி எடுக்கிற கஷ்டம், நோன்பை பத்தி ஒரு ஹதீஸை தேடி எடுக்கிற கஷ்டம். புகாரி இமாம் அதை லேசாக்கினார். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழையும் ஹதீசுகளை தோத்து தந்தார். அப்ப தேடி எடுப்பதற்கு இலகுவான முறையில ஹதீசுகளை தோத்து தந்தார் என்ற அடிப்படையில மற்ற அறிஞர்களை மதிக்கிற மாதிரி புகாரி இமாம் மதிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஆதாரப்பூர்வமான செய்திகளை மட்டும்தான் நான் தொகுப்பேன், பலவீனமானதுன்னு சந்தேகப்படக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் நான் தொகுக்க மாட்டேன் அப்படின்றார். ஆனால் அவர் அப்படி ஃபில்டர் பண்ணாலும் கூட அதுலயும் பலவீனமான ஹதீசுகள் இருக்கத்தான் செய்யுது. புகாரி ஹதீசுகளையும் கூட பலவீனமான செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது என்று புகாரிக்கு விரிவுரை எழுதிய அறிஞர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அந்த புகாரியினுடைய பல ஹதீசுகளை விமர்சித்திருக்கிறார்கள். ஆனா புகாரி இமாமுடைய கொள்கை என்ன, ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அதை எழுதுவேன், ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியை மட்டும்தான் நான் எழுதுவேன், அதை கொள்கையை வச்சிருந்தார். அந்த வகையில் அவரை பாராட்டலாம். ஆனால் வேற யாருமே ஹதீசுகளுக்காக பாடுபடலையா? சரி, அப்படியே நீங்கள் புகாரியை நாங்கள் மதிக்கிறோம், புகாரி இமாம நாங்கள் புகழ்றோம்னு வைத்துக் கொண்டாலும் கூட புகாரி இமாமுக்கு விழா எடுக்கிறத பிரச்சனை, அதுவா அவரை மதிக்கிறது? அவர் எழுதி வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அதையெல்லாம் தூக்கி எறிகிறார்கள். புகாரி ஷரீஃப் ஓதக்கூடிய ஆள்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, புகாரில வரக்கூடிய பல செய்திகளை நடைமுறைப்படுத்தாமல் புறக்கணிக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது,
என்று நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை எதிர்த்து கிண்டல் அடித்து பேசுகிறார்கள். எது புகாரில பதிவு செய்திருக்கிற ஹதீஸ்களை எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுற ஆளுங்க என்ன பண்றாங்களா, நாங்க புகாரி சரி போதுறோம், புகாரி சரி மதிக்கிறோம். யார் மதிக்கிறது? புகாரியில எப்படி எல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. இப்ப பெருநாள் தொழுகை இருக்கிறது. இந்த பெருநாள் தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெருநாள் தொழுகை தொழுதாங்கன்னு கேட்டா, பள்ளி வாசல தொழுவல, மஸ்ஜித் நபவியில தொழுவல, இங்க தொழுதார்கள் இந்த பள்ளி வாசல தொழுதால். அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மஸ்ஜித் நபவியில கூட அல்லாஹ்வுடைய ரசூல் பெருநாள் தொழுகை தொழுவல, திடலுக்கு தான் வந்தார்கள். பெண்கள் வர வேண்டிய என்ற காரணத்துக்காக வேண்டி பயான கேட்கறதுக்கு பெண்கள் வரணும். பள்ளிவாசலை வைத்தால் மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் வர முடியாது, பயான்களை கலந்து கொள்ள முடியாது, அவங்க பிரார்த்தனையில முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையில பங்கு கொள்ள முடியாது. அன்றைக்கு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை ஏற்கப்படும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்குமா? அந்த பெருநாளில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒருத்தர் சந்திக்கிறது, தங்களுடைய தோழிமார்களை சந்திப்பார்களே, அந்த மகிழ்ச்சி வீட்டில் உட்கார்ந்தா கிடைக்குமா? அப்ப அந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் பெருநாள் தொழுகை திடல்ல தான் வைத்தார்கள். இது புகாரில் இருக்குதா இல்லையா? புகாரி சரி போதக்கூடிய ஆளுங்க புகாரில வரக்கூடிய இந்த திடல் தொழுகையை பெருநாளை திடலில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தினார்கள் என்று புகாரில வருத. இதை மதிக்கிறார்களா, தூக்கி எறிகிறார்களா? இதை ஃபாலோ பண்றாங்களா, புறக்கணிக்கிறார்களா? புறக்கணிக்கிறார்கள். அப்புறம் என்ன புகாரி சரி போகிறது? புகாரி சரி பேர்ல சோறு திங்கிறாங்க. என்ன நடக்குது? வசூலித்து சோறாக்கி அதை ஒரு கந்தூரி மாதிரி கொண்டாடுகிறார்களே தவிர புகாரி இமாமை மதிக்கக்கூடியவர்கள், புகாரியை மதிக்கக்கூடியவர்கள் பெருநாளை திடல் நடத்துறதுக்கு வரணுமா இல்லையா? எல்லாரும் பள்ளிவாசலும் தொழ வைக்கிறாங்க, நபி வழிக்கு மாற்றமாக, புகாரிக்கு மாற்றமாக. அதே மாதிரி புகாரியில் என்ன வருது நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் சமுதாயத்தில் பள்ளிவாசல்ல ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க? கூட்டு துவா ஓதுகிறார்கள். இமாம் சத்தம் போட்டு துவா ஓத எல்லாரும் ஆமின்னு சொல்ற ஒரு வழக்கம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்குதா? இது இப்ப மட்டும் இல்லை, ஒரு ஆள் இறந்துட்டாரு அல்ல ஒரு ஆள் கல்யாணம் பண்ணணும், எந்த நல்ல காரியமா இருந்தாலும் ஒரு துக்க நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு ஆலிம் சாவை அழைத்து வந்து அவர் சத்தம் போட்டு துவா ஓதி மற்றவர்கள் ஆமின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு துவாங்கிற மெத்தேட் இருக்குதே, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இதை கண்டிக்கிறா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழக்கத்தை கண்டித்தார்கள் என்று புகாரியில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? புகாரியை மதிக்கிறவர்கள் கூட்டு துவாவை புறக்கணிக்கணும். புகாரியை புறக்கணிக்கிறார்கள், புகாரி ஹதீஸை புறக்கணிக்கிறார்கள். எப்படி வருது புகாரியில? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். வந்தால் மக்கள்லாம் ஒரு மேட்டில் ஏறுகிறார்கள். மேட்டில் ஏறினால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அப்ப அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அடிப்படையில் சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் போட்டு திக்ர் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருபவுல அன்புசிக்கும், சத்தம் போடாதீங்க, இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வல காயிபன் இன்னஹு மாக்கும் சமீஉன் கரீப். நீங்க என்ன செவிடனை கூப்பிடுறீங்களா? ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்களப்பா, சத்தம் போட்டு அவனை அழைக்கிறீங்களே, நீங்க செவிடனை கூப்பிடுறீங்களா? இல்லாதவனை கூப்பிடுறீங்களா? மறைஞ்சிரல் அல்ல ஓடி ஒளியல, உங்களோட இருக்கிறான், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறான், துவாக்களை எல்லாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் செவிமடுக்கிற அந்த அல்லாஹ்வை செவிட்டு போய் நினைச்சீங்களா? சத்தம் போட்டு துவா செய்வீங்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு திக்ர் செய்யறத துவா செய்யறத கண்டித்தார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரில் இருக்கிறது இல்லையா? இந்த ஹதீஸை மதிக்கக்கூடியவர்கள், புகாரியை மதிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்? கூட்டு துவா ஓதக்கூடாது. ஆனா என்ன நடக்குது? புகாரி சரிப்புல வரக்கூடிய இந்த ஹதீஸை புறக்கணித்து விட்டு எல்லாம் கூட்டுதுவா மட்டும் இல்லை, எப்படி சத்தம் போட்டு திக்ர் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்களோ அந்த வழிமுறைக்கு மாற்றமாக திக்ர் மஜ்லிஸ்ங்கிற பெயர்ல முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த சத்தம் போட்டு திக்ர் செய்யறாங்களா இல்லையா? கைகளை கோர்த்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருட்டு திக்ர் ஹூன்னு செய்யற, கத்திக்கிட்டு இருக்கிறான். திக்ருங்கிற பேர் என்ன செய்யறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சத்தம் போட்டு திக்ர் செய்றீங்க. இதை புகாரில் வரக்கூடிய ஹதீஸை கண்டிக்கிறா இல்லையா? புகாரியை மதிக்கிறான்னு இந்த புகாரி ஷரீஃபை புறக்கணிக்கிறானா இல்லையா? அதே மாதிரி பார்க்கிற ஜும்மா நடக்கிறது. அந்த ஜும்மாவுல எல்லா பள்ளிவாசல்லையுமே 2 பாங்கு சொல்லப்படுகிறது. லொஹருக்கு சொல்ற மாதிரி லொஹர் நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லப்படுகிறது. அதுவே ஜும்மா பாங்கு கிடையாது. ஜும்மா பாங்குங்கிற பேர்ல இன்னொரு பாங்கு, ஏன்னா பெண்களுக்கு அது தெரியாத காரணத்தினால பெண்கள் ஜும்மாவில் பார்த்துக்க மாட்டார்கள். அதனால பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஜும்மா பாங்குன்னா இதுதான் லொஹர் நேரத்தில் சொல்றாங்கல்ல,
அதுதான் ஜும்மாவுக்காக சொல்லப்படக்கூடிய பாங்கு என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு பாங்கு மட்டும் சொல்லப்படுறது இல்லை. ஜும்மாவுல லொஹர் நேரத்தில் ஒரு பாங்கை சொல்லிவிட்டு மக்கள்லாம் வந்த பிறகு இமா மிம்பர்ல ஏறி உட்காருவார். அப்போ ஒரு பாங்க மைக்கில் சொல்லாம சும்மா அமைதியான செய்வாங்க, ஒரு பாங்கு சொல்லுவார்கள். இத புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நிக்கிறதா இல்லையா? இதற்கு மாற்றமாக புகாரியில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலையும் அபூபக்கர் அவருடைய காலத்திலையும் ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அவருடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் இமாம் மிம்பர்ல உட்கார்ந்த உடனே ஒரு பாங்கு சொல்லப்படும். அந்த ஒரு பாங்கு தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. மக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல, அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் இல்ல, உமர் காலத்தில் இல்ல. இது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் இந்த பிதஅத் உருவாக்கப்பட்டது என்று, இது நபி வழிக்கு எதிரானது என்ற செய்தி புகாரில் இருக்குதா இல்லையா? அதுக்கு மாத்தமான செய்யறாங்கன்னா புகாரில உள்ள ஹதீஸை புறக்கணித்து விட்டு ரெண்டு பாங்கு ஜும்மாவுல சொல்றாங்களா இல்லையா? நம்ம புகாரி யார் மதிக்கிறான்? புகாரியை மதிப்பவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரங்களா அல்ல வெறுமனே புகாரி ஷரீஃப் என்று விழா எடுக்கக்கூடியவர்களா? புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய அவ்வளவு ஹதீஸ்களையுமே அதை ஓதக்கூடியவர்கள் புறக்கணிக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்கள்ல துப்பி போட்டு தான் துருவணும். சில பள்ளிவாசல்கள்ல போர்டே மாட்டிருக்கிறார்கள், துப்பி இல்லாதவர்கள் இங்க வரக்கூடாது. துப்பிங்கிறது இஸ்லாத்துல அப்படி வலியுறுத்தப்பட்டிருக்குதா? துப்பி இல்லாட்டி பள்ளிவாசல் வரக்கூடாது, துப்பி போட்டா தான் முஸ்லீமு, துப்பி போட்டா தான் தொழுகை ஏற்கப்படும் அப்படிலாம் இருக்குதா? துப்பு என்பது ஒரு வாட்சி கட்டுற மாதிரி, ஒரு கண்ணாடி போடுற மாதிரி. துப்பு என்பது அது ஒரு ஆடை, அது விரும்பினா போடலாம், விரும்பினா போடாம இருக்கலாம். ஆனால் இதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? துப்பி சுன்னத்தா? புகாரில பாருங்க வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த செய்தியை மறுக்குது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட கீழே உடுத்துற ஒரு துண்டு, ஒரு போர்வை தான் இருக்கிறது. அது என்ன செய்யறாருன்னு கேட்டா மேலே போடுறதுக்கு ஒரு துண்டு இருக்குது. அந்த காலத்தில் தைக்கப்பட்ட ஆடை எல்லாம் ரொம்ப கம்மி. கீழே ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு. இந்த உம்ராவுக்கு அணிகிறாங்கல்ல, உம்ராவுக்கு ஆண்கள் எப்படி இஹ்ராம் ஆடை அணிகிறார்களோ அந்த மாதிரி ஒரு முரட்டு போர்வை தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய ஆடையாக இருந்தது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கீழாடையை மேலே வரைக்கும் எடுத்து கட்டிக்கிட்டு மேலே போடக்கூடிய துண்டை அந்த சட்டை எடுத்து அவர் பள்ளிவாசல் ஒரு இடத்துல துங்க போடுறாரு. அப்போ சில ஆளுக்கு பார்த்து கேட்குறாங்க, ஜாபீரே உங்கள்கிட்ட மேலாடை இருக்குதே, அதை போட்டுக்கிட்டு துழுவ வேண்டியதானே, அதே மேலாடை இல்லாமல் துழுவுறீங்க? ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உன்னைய மாதிரி விவரமற்றவர்கள், மார்க்கத்தை விளங்காதவர்கள், தூதருடைய வழிமுறையை விளங்காதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இப்படி வேணும்னு தான் பண்ண அப்படிங்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல எங்கள்கிட்ட ரெண்டு ஆடை எத்தனை பேர்ட்ட இருந்துச்சு, ஒரு ஆடையோட தான் நாங்கள் பெரும்பாலான மக்கள் தொழுதோம். ரெண்டு ஆடைகள் இருந்தாலும் ரொம்ப கம்மி. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு ஆடையில மக்கள் தொழுதார்கள் என்ற அந்த சுன்னத்தை உன்னை மாதிரி ஆளுக்கு விளக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சு காட்டினேங்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மேலே போடுறதுக்கு ஒரு போர்வை இல்லாம, ஒரு துண்டு இல்லாம சஹாபாக்கள் தொழுத நேரத்துல தொப்பி போடுற அளவுக்கு ஒரு துணி இருந்துச்சுன்னு வைங்க, அதை மேலே போட்டிருப்பார்கள். தலப்பா கட்டுற அளவுக்கு ஒரு துணி இருந்துச்சுன்னு வைங்க, அதை கொண்டு தங்களுடைய தோல் புஜத்தை மறைத்திருப்பார்கள். தோல் புஜத்தை மறைக்கிற அளவுக்கு ஆண்கள்ட்ட ஆடை இல்லாம இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தொப்பி போட சொன்னாங்களா? தோல் புஜத்தை மறைக்கணும்னு சொன்னாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஆண்கள்ட்ட துணி இல்லை. அப்ப இது தேவையில்லை, கீழாடையை கொண்டு தங்களுடைய உடலை முழுமையாக மறைத்தாலே போதும் அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்களே. துப்பி அவசியம் அதை சொல்லியிருப்பாரு இல்லையா? கீழே ஒரு வேஷ்டியை போட்டுக்கிட்டு துப்பியம் போட்டு இங்க மறைக்கிற முக்கியம் இல்லை, இங்க மறைக்கிறதா முக்கியம்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதே மாதிரி அதே புகாரில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் வந்துட்டாங்க, ஆனால் குளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் மறந்து போய் நின்ட்டாங்க தொழுகையில. எல்லாரும் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி குளிச்சுட்டு அந்த தலையில உள்ள தண்ணியை அப்படி தட்டி விட்டுக்கிட்டே வர்றாங்க. தலையில கையை வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் இப்படிங்கிற ஹதீஸ் புகாரில இருக்கிறதா இல்லையா? தொழுகைக்கு தொப்பி அவசியம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு தொப்பி போட்டு வந்திருக்கணுமா இல்லையா? குளிச்ச தலையோட தலையை தோட்டி கொண்டு தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தி புகாரில் வருது. இது தொப்பி தொழுகைக்கு அவசியம் இல்லை என்பதை இது விளக்கலையா? அதே மாதிரி பார்க்கிற இந்த புகாரியில நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான இடங்கள்ல நபி காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், 5 வேளை தொழுகைக்கு வந்தாங்கன்னு இருக்குது, ஜும்மாவுக்கு வந்தாங்கன்னு இருக்கிறது, கிரகண தொழுகைக்கு வந்தாங்கன்னு இருக்கிறது.
பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டார்களே ஆனால் அவங்களை தடுக்காதீர்கள் என்று அதே புகாரில் இருக்கிறது. புகாரியை மதிக்கிற ஆளுங்க என்ன பண்ண, புகாரி சரி போதக்கூடிய ஆளுங்க தங்களுடைய பள்ளிவாசல்ல பெண்களை தொழுவதற்கு அனுமதிக்கணுமா இல்லையா? ஒரு ஜும்மாவுக்காவது அனுமதிக்கணுமா இல்லையா? எந்த தொழுகைக்கும் பெண்கள் அனுமதிக்கிறது இல்லை. அது வரக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்களே ஆனால் குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று புகாரில் வரக்கூடிய ஏராளமான ஹதீசுகளை மறுக்கக்கூடியவர்கள் நாங்கள் புகாரி சரி போகிறோம், புகாரி இமாம் மதிக்கிறோம் அப்படின்ட்டு அவர்கள் சொல்றது பொய். அப்போ எல்லா வகையில் இந்த மாதிரி நிறைய புகாரில் அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. புகாரி இமாமை மதிப்பவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, புகாரி இமாம் பேரில் விழா எடுப்பதை விட்டுவிட்டு ஒரு அறிஞர் பேரில் விழா எடுக்க வேண்டுமே ஆனால் லட்சக்கணக்கான அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி விழா எடுக்க ஆரம்பித்தோமே ஆனால் டெய்லி விழா எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு மாசத்துக்கு திருமதியை படிக்கணும், ஒரு மாசத்துக்கு நசையை படிக்கணும், ஒரு மாசத்துக்கு அபுதாவை படிக்கணும், அப்புறம் வேற ஒரு வேலை செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இன்னும் சொல்ல போனா உலகத்துல படித்தால் நன்மை தரக்கூடிய ஒரே நூல் திருமறை குர்ஆன் மட்டும்தான். நீங்க புகாரியை படிச்சாலும் நன்மை கிடைக்காது, புகாரியில உள்ளதை ஃபாலோ பண்ண நன்மை கிடைக்கும். புகாரியில மட்டும் இல்ல, எந்த ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிற அவங்க சொல்லி இருக்கிற எந்த பொன்மொழியையும் நீங்கள் கடைபிடித்தால் தான் நன்மையை தவிர படிச்ச நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதாங்கன்னு படிக்கிறீங்க, அது நன்மையா? நன்மை இல்லை. 2 ரக்காத் தொழுதாத்தான் நன்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்த அனைத்தையும் கடைபிடித்தால் தான் நன்மையை தவிர அதை படிச்ச நன்மை கிடையாது. படிச்சால நன்மை தரக்கூடிய ஒரே நூல் உலகத்திலேயே திருமறை குர்ஆன் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. நீங்க அர்த்தம் புரியாமல் படித்தால் அதே நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நிகராக ஒரு மனிதர் எழுதிய அவர் தொகுத்த பலவீனமான ஹதீசுகள் அடங்கிய ஒரு நூலை மனிதர் எழுதிய நூலை அல்லாஹ்வுடைய நூலுக்கு நிகராக கொண்டு வரலாமா? இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி புகாரி சரி போதும் நிப்பாட்டணும். ஏன் நிப்பாட்டணும்? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கொடுக்குற அந்தஸ்தை புகாரி கொடுக்கலாமா? அப்படி தவறுகள் இல்லாத ஒரு நூலா அது அல்லாஹ்ட்ட நேரடியாக இறக்கப்பட்டதா? அப்படிங்கிற வகையிலையும் குர்ஆனுக்கு மட்டும்தான் படிச்ச நன்மை கிடைக்குமே தவிர வேற எதுக்கும் கிடைக்காது என்பதை முஸ்லிம்கள் விளங்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி விளங்கி செயல்பட அல்லாஹ் அருள்வானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.